ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியை புகழ்ந்து இந்த ராஜேஸ்வரியை கேவலமாக திட்டி அந்த கஷாயத்தை குடிக்க வச்சிடுறாங்க. குடிக்க வச்சதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. விஜய் திட்டினப்ப எவ்வளோ கவலை இருந்துச்சோ அதே சமயம் அந்த கஷாயத்தை இந்த ராஜேஸ்வரியை குடிச்சதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அது நம்முடைய மல்லியை விஜய் பாராட்டிட்டாருங்க. அதனால தாங்க நம்முடைய மல்லிக்கு இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. மல்லி பார்த்தீங்கன்னா 300வது எபிசோடை தொட்டுருச்சுங்க. நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மறக்காது நீங்களும் லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. இந்த நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்களோ அதுவும் போக கொடுமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ராமா போட்டாங்களோ அந்த அளவுக்கு இந்த ட்ராமா நம்முடைய மல்லி தெரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவை சோதிக்க போகிறாங்க. இதில் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட போகிறாங்களா என்னன்றதாங்க இருக்க போது. அதாவது உன்னுடைய கத்தியை எடுத்து உன்னையே குத்துற பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி போட்ட பிளான்லேயே நம்முடைய மல்லி சும்மா வச்சு செய்ய போகிறாங்க. இதில் ஐயோ அம்மான்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓட போகிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இனிமேல் விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த கஷாயத்து விஷயிலையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டாரு. மல்லி இது மேலே எது கொடுத்தாலும் உன்னுடைய உடம்பு நல்லதுக்கு தான் கொடுத்துருப்பா. அவளுக்கு படிக்க தெரியாது, அதனால மெடிக்கலில் என்ன மாத்திரை கொடுத்துருப்பான்னு வாங்க தெரியாதான் வாங்கிட்டு வந்திருப்பா. இதில் அவளுடைய தப்பு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பதிவு பண்ணுறாங்க. இந்த மல்லியை நம்ம கேவலப்படுத்தலான்னு பார்த்தா ஒரு நாள் அவள் விஜயோட மனசில் அடுத்தடுத்த படியை முன்னேறிட்டே இருக்காளே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப ரூமுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா, நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட போட சாப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விரும்பி சாப்பிடும். அப்போ மட்டன் சிக்கன் ஏதாவது இருக்குமா வச்சு வெளுத்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த ரஞ்சிதா மூளை அந்த மாதிரி யோசிக்குதுங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஷாக் தர மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் தான் உடம்பு சரியில்லாத இருக்கீங்களா, அதனால் இனிமேல் உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ட்டு நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்னாடி கொடுக்குறது நான் என்னாடி சாப்பிட்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பியல் அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி நான் உங்கள் தம்பிக்கிட்ட சொல்கிறேன், நான் கொடுக்குற கசாயம் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா தம்பி கோச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணி தொலைடி அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டோட ஸ்பெஷல் சாப்பாடே உங்களுக்கு என்ன தெரியும்னா கவுனி அரிசி கஞ்சி அப்படின்ட்டு மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதை கேட்டதான் அந்த ராஜேஸ்வரி மூஞ்சில் பார்த்தீங்கன்னா வெளுத்து போச்சுன்னாங்க சொல்ல முடியும். என்னடா என்ன பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி பீட்சா பர்கர்னு தின்ன வாயில் போயிட்டு ஏதோ கவுனி அரிசி கஞ்சின்னு என் வாயில் வைக்கிறீங்களடா அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லைங்க, இதுக்கு மேலே நம்முடைய மல்லி ஏன்டா அந்த ட்ராமாவை போட்டு மல்லி அழிக்க பேசாத வேற வழியே யோசிச்சிருந்தா இருக்கும். நம்மளே தானாக போய் கிணத்துல குதிக்கிற மாதிரி நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு புலம்ப போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் படிச்சோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்சிருக்கு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.